சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் வேட்டையான். இந்த வேட்டையான் படம் அக்டோபர் 10 அப்படின்னா அக்டோபர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வேட்டையான் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டக்பதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் போன்ற முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வராரு. அவருக்கு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தன் பயணத்தை துவங்கி வந்த சங்கர் தொடர் வெற்றிகளை குவித்து வந்தார். இந்த வெற்றிகள் மூலமாக இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கும் பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பெயரை எடுத்தார் சங்கர். அதன் தொடர்ச்சியாக இன்று பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அடுத்த படத்தை எடுக்க போகிறாராம். அதை பிரம்மாண்டமாக அறிவிச்சிருக்காரு சங்கர். வாங்க எந்த படத்துக்காக அறிவிச்சார் அப்படின்றத பார்ப்போம். ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், முதல்வன், ஜீன்ஸ், அந்நியன் என அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்தார் சங்கர். அதன் பிறகு சிவாஜி, எந்திரன் என ரஜினியை வைத்து இரு பிரம்மாண்டமான படங்களை எடுத்தார். இது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றது. இவ்விரு படங்களும் தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தும் படங்களாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து விஜயை வச்சு நண்பன் மற்றும் விக்ரமை வச்சு ஐ ஆகிய படங்களை இயக்கிய சங்கர் மீண்டும் ரஜினியை வைத்து 2.0 என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த படமும் இந்திய அளவில் வசூலில் மிக பெரும் சாதனை படைத்தது. இந்நிலையில் ரஜினி மற்றும் சங்கர் கூட்டணியில் வெளியான சிவாஜி, எந்திரன் 2.0 ஆகிய 3 திரைப்படங்களும் வசூலில் மிக பெரும் சாதனை படைத்த படங்களாக இருக்குது. தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி வசூலை பெற்ற திரைப்படம் என்ற பெருமையை சிவாஜி பெற்றது. இவ்வாறு வெற்றி கூட்டணியாக திகழ்ந்து வரும் ரஜினி மற்றும் சங்கர் முதன்முறையாக இணைந்தது எப்போது என்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது ஏவிஎம் நிறுவனம் ரஜினியை வச்சு ஒரு படத்தை இயக்கலாம் என முடிவெடுத்தாங்களாம். ரஜினியின் கால்ஷீட் இருப்பதனால அதை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஏவிஎம் சங்கரோட இணைந்தால் சிறப்பாக இருக்கும் என முடிவெடுத்து இந்த முடிவை ரஜினியிடம் ஏவிஎம் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினி சங்கர் என்னை வைத்து படம் எடுக்க தயாராக இருக்காரா என சந்தேகம் கேட்டிருக்காராம். ஏனென்றால் சங்கர் முதல்வன் கதையை முதல் ரஜினியிடம் தான் சொல்லியிருக்காரு. அந்த கதையை ரஜினி மனதில் வைத்தே உருவாக்கியிருந்தாராம் சங்கர். ஆனால் அந்த படத்தில் ரஜினியால் நடிக்க முடியல. இதன் காரணமாக சங்கர் சற்று அப்செட்டில் இருப்பதா நினைச்சிருக்காரு ரஜினி. எனவே சங்கர் தன்னை வைத்து படம் எடுக்க தயாராக இருக்காரா என கேட்டிருக்காரு ரஜினி. உடனே ஏவிஎம் சரவணன் சங்கரிடம் இந்த விஷயத்தை சொல்லவே, ரஜினி சாரே இப்படி சொல்லிட்டாரே என கூறி உடனே சிவாஜி கதையை ரஜினியை சந்தித்து சொல்லியிருக்காரு சங்கர். இவ்வாறு தான் ரஜினி மற்றும் சங்கர் என்ற இந்த வெற்றி கூட்டணி இணைந்ததாம். இந்த தகவலை ஏவிஎம் சரவணன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்நிலையில் சங்கர் மற்றும் கமல் கூட்டணியில் சமீபத்தில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. இதன் காரணமாக சங்கர் கடுமையான ட்ரோல்களையும் சந்தித்து வராரு. எனவே தான் தற்போது இயக்கி வரும் கேம் சேஞ்சர் திரைப்படத்தை மிகப்பெரும் வெற்றி படமாக கொடுக்கும் முனைவில் தீவிரமாக இருக்காரு சங்கர். கண்டிப்பாக கேம் சேஞ்சர் படத்தின் மூலம் சங்கர் தரமான கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அடுத்த படத்தை இயக்க போறாராம் சங்கர். இந்த படம் 3.0 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கூடிய விரைவிலே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் 3.0 சங்கர் அவர்கள் ரஜினியை வச்சு எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காரான்றத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.